ஏன்னா நீங்கள் வேற ஒரு செய்தியை பதிவு பண்ணிகிட்டே போனீங்கன்னா அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடும். அதனால் அது வந்து இன்னொரு தடவை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை எடுக்கலாம். இப்போ ஏன்னா வெளியே செட்டில் பண்ணிட்டு இங்கே வந்து அந்த படத்தை எடுத்து ஓடிக்கலாம். ஸோ அதனால் இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ராதிகா அவர்கள் சொன்னது மாதிரி அவங்க ஷி இஸ் அ பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்னை பொறுத்த வரைக்கும். பிஹைண்ட் எவரி சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட்ஸ் அ வுமன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு சின்ன நெருடல் வந்துருச்சு. 33% ஷேர் இப்படி பேசுகிறாங்கன்னா 50% கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்காக எழுதப்படுவதில்லை, மேல் டாமினேட்டட் சொசைட்டின்னு சொல்கிறீங்க. இட்ஸ் நாட் ஸோ எனிமோர். வி ஆர் பீங் டாமினேட்டட் பை விமன் தீஸ் டேஸ். நீங்கள் தப்பாக வந்தெல்லாம் சித்தரிச்சு கூடக்கூடாது, இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது கதையெல்லாம். ஆமாம், ஐ எம் த பாஸ் ஆஃப் த ஹவுஸ், ஐ காட் மை வைஃப்ஸ் பெர்மிஷன் டு சே ஸோ மாதிரி தான் நடக்குது எல்லார் வீட்டையும் கதை அதுதான். அதனால் அவங்கள மீறி ஒன்றுமே நடக்காது. அதனால் அது உண்மையை ஒத்துக்கணும் தைரியமாக.